Tamil Nadu 360 News. சீர்காழியில் நடைபெற்ற குருத்தோலை ஞாயிறு ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர். சீர்காழி புனித லூர்து அன்னை ஆலயத்தின் சார்பில் கிறிஸ்தவர்களின் முக்கிய நிகழ்வான குருத்தோலை ஞாயிறு இன்று பக்தி பரவசத்துடன் அனுசரிக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்னதாக அவர் எருசலேம் நகருக்குள் நுழைந்தபோது மக்கள் அவருக்கு கொடுத்த வரவேற்பை நினைவுறுத்தும் விதமாக இந்த நிகழ்வு நடைபெற்றது. இந்த சிறப்பு பவனியானது சீர்காழி LMC மேல்நிலை பள்ளி வளாகத்திலிருந்து உற்சாகமாக தொடங்கியது. பங்கு தந்தை டோனி அமல்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கி குருத்தோலைகளை மந்திரித்து பவனியை தொடங்கி வைத்தார். இதில் கலந்து கொண்ட நூற்றுக்கணக்கான கிறிஸ்தவர்கள் கைகளில் குருத்தோலைகளை ஏந்தியபடி ஓசன்னா கீதங்களை முழங்கி சீர்காழியின் முக்கிய வீதிகள் வழியாக ஊர்வலமாக வந்தனர். இந்த ஊர்வலமானது புனித லூர்து அன்னை ஆலயத்தை வந்தடைந்ததும் அதனைத் தொடர்ந்து ஆலயத்தில் சிறப்பு கூட்டுப்பாடல், திருப்பலி மற்றும் இறைவார்த்தை வழிபாடு மிகச் சிறப்பாக நடைபெற்றது. கிறிஸ்தவர்கள் கடைபிடிக்கும் 40 நாள் தவக்காலத்தின் இறுதி வாரமான புனித வாரத்தின் தொடக்கமாக இந்த குருத்தோலை ஞாயிறு அமைகிறது. கடந்த 40 நாட்களாக கிறிஸ்தவர்கள் நோன்பு இருந்தும் தான தருமங்கள் செய்தும் இறைவேண்டலில் ஈடுபட்டும் தங்களை தூய்மைப்படுத்திக் கொண்ட நிலையில் இந்த வாரம் இயேசுவின் பாடுகளையும் தியாகத்தையும் நினைவுறுத்தும் முக்கிய வாரமாக கருதப்படுகிறது. இந்த நிகழ்வில் கன்னிஸ்திரிகள், பங்குமன்ற உறுப்பினர்கள் மற்றும் ஏராளமான கிறிஸ்தவ பெருமக்கள் தங்கள் குடும்பத்துடன் திரளாக பங்கேற்று இந்த நாளை சிறப்பித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை புனித லூர்து அன்னை ஆலய நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ இன்று உலகமெங்கும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் அனைத்து கிறிஸ்தவர்களும் குருத்து ஞாயிறை கொண்டாடுகின்றார்கள். கிறிஸ்தவர்களுக்கு தவக்காலம் என்பது மிக முக்கியமான ஒன்று. 40 நாட்கள் உள்ளடக்கிய இந்த தவக்காலத்திலே புனித வாரம் என்பது இந்த தவக்காலத்தின் உச்சமாக மையமாக இருக்கிறது. இந்த ஒரு வார காலமும் ஆண்டவருடைய திருப்பாடுகளின் வாரம் என்று அழைக்கப்படுகின்றது. இன்று ஆண்டவருடைய திருப்பாடுகளின் குருத்து ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறது. இதனாலே திருப்பலிக்கு முன்னதாக கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் ஒரு இடத்திலே ஒன்று கூடி குருத்தோலைகளை கையிலேந்தி பவனியாக வருவார்கள். என்று சொன்னால் 2025 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெற்றி ஆர்ப்பரிப்போடு தாவீதின் மகனுக்கு ஓசானா என்று இஸ்ரேல் மக்கள் அவரை போற்றி புகழ எருசலேம் நகருக்குள் வெற்றி வீரராய் நுழைகின்றார். அதனை நினைவுகூறும் பொருட்டு இன்று இந்த நாளிலே எங்களுடைய பங்கு சீர்காழியிலும் மக்கள் LMC பள்ளியிலிருந்து குருத்தோலைகளை கையிலேந்தி பவனியாக வந்து சீர்காழி பங்கு ஆலயத்திலே திருப்பலியானது நிறைவேற்றப்பட்டது. எனவே இது ஒரு மாபெரும் கொண்டாட்டமாக இருக்கிறது. இன்று ஆர்ப்பரிப்போடு இயேசு வாழ்க என்று சொன்ன அதே மக்கள் கூட்டம் இன்னும் ஒரு சில நாட்களிலே அவரை சிலுவையில் அறையும் என்று சொல்ல இருக்கிறது. அந்த வகையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டு இறந்து உயிர்த்து இருக்கின்றார். எனவே இந்த மாபெரும் மறை நிகழ்வை உலகமெங்கும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடி மகிழ்கின்றார்கள், அர்த்தமுள்ள விதத்திலே பங்கெடுக்கிறார்கள். எனவே இந்த புனித வாரத்தை நாம் அனைவரும் நல்ல முறையிலே அனுசரிக்க ஜெபம், தவம், இன்னும் அதிகமான ஒருத்தல் முயற்சி ஈடுபட்டு இயேசுடைய துன்பங்களில் அவருடைய பாடுகளில் பங்கெடுக்க அழைக்கப்படுகின்றோம். கைகளில் குருத்தோலை, உதடுகளில் ஓசன்னா, சீர்காழி வீதிகளில் சிலுவை நாதரின் அணிவகுப்பு. 40 நாள் தவம் இருந்தோம், இறை நற்பதம் சேரத் துணிந்திருந்தோம். லூர்து அன்னை ஆலயத்தில் அருள் ஜோதியாய் ஒன்றாய் இணைந்திருந்தோம். உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் TN 360 செய்திக்காக சீர்காழியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்.